வேற்றுக்கிரகவாசிகள் வருகை நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது. அவர்கள் நம்மை கவனித்து தேவையான போது உதவிகளை செய்து வருகின்றனர். மனித நடமாட்டமில்லாத பகுதிகளுக்கு வந்து சென்று விடுகின்றனர். பறக்கும் தட்டும் வெளிக்கிரகவாசிகளும் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்டைய கால சிற்பம். எப்படி அவர்களுக்கு இதனை பற்றி தெரியும்? கண்ணால் கண்டிராவிட்டால் வேற்று கிரகவாசிகள் பற்றிய ஓவியங்கள், கல்வெட்டுகள் மற்றும் அவரது அறிவுரையில் ஏற்படுத்தப்பட்ட பிரம்மாண்ட அமைப்புகள் பிரமிட்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் தேவையான அறிவு நுட்பங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொடுக்கின்றனர். இப்போதும் அவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கும் மக்கள் இருக்கின்றனர். புற வாழ்க்கை இன்னல்கள் தீரவும் அகத்திலே மேலும் முன்னேறவும் எப்போதும் மக்களுக்கு உதவுகின்றனர். மனம் கடந்த உணர்வு நிலையிலே அவர்கள் உணர்த்துகிறார்கள். பேச்சு என்பது அவர்களுக்கு அவசியமில்லை. மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியில் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. வேற்று கிரகவாசிகள் அவ்வப்போது உணர்விலோ நாம் பார்க்கும் வண்ணம் குறியீடுகள் மூலமோ நமக்கு நுட்பங்களை, அறிவை தருகின்றனர். பல விஞ்ஞானிகள் இதனை பற்றி ஆய்வுகளை மேற்கொள்ள துவங்கிவிட்டனர். நாமும் தெரிந்து கொள்வோம். ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் காலத்திற்கு கட்டுப்பட்டது. இங்கு நாம் மனதால் அறிவது அனைத்தும் உண்மை அல்ல. அதுவரை துன்பங்களிலிருந்து விடுபடாத மிருக வாழ்க்கைதான் என்று கூறுகின்றனர் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள். உரையின் தமிழாக்கம் இங்கே. மெசேஜ் ஃப்ரம் அனதர் டைமென்ஷன். காலத்தை பற்றிய நமது அறிவு விரிவடைந்து வருகிறது. மாற்றங்கள் நிகழ துவங்கிவிட்டன. மைக்கேல் லிண்ட்மேன் ஆராய்ச்சியாளர் USA கூறுகிறார், இதுவரை நாம் வேற்று கிரகவாசிகளை கவனித்து ஆராய தவறிவிட்டோம். Probably the least understood and least recognized major force that will shape the future. இதன் மூலம் நமது எதிர்காலம் பெருமளவு மாற்றத்திற்குள்ளாகும் சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன. மனித இனத்தின் துவக்கத்திலிருந்தே இத்தகைய உதவிகள் நமக்கு அளிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. Was present at the very birth of our species. அவர்களுடனான தொடர்பு நமது விஞ்ஞான முன்னேற்றத்திற்கு அடிக்கோலியுள்ளது. Test tube baby, as it were, or whether we have some other kind of relationship with these beings. I do think மனித இனத்தின் ஒவ்வொரு முன்னேற்றமும் வேற்று கிரகவாசிகளிடமிருந்து பெறப்பட்டதே. from other worlds or other zones of reality goes back to the very beginning of our sense of time. I think that's going to be one of the most extraordinary and perhaps devastating discoveries in all of human history. Devastating not in the sense of bad, in fact it may turn out to be very good, but certainly devastating in terms of what. A great variety of relics from ancient civilizations have been found in different parts of the world. In recent decades, scientists have adopted a new approach in studying the world. Puzzle scientists. பிரிட்டன் ஆராய்ச்சியாளர் டெரன்ஸ் மீடன்ஸ் கூறுகிறார், உணர்வின் தளத்தில் மக்கள் இல்லாததாலும் நேரில் கொடுப்பது அவர்களுக்கு ஆபத்தாக முடிவதாலும் மக்கள் நடமாட்டமில்லாத இடங்களில் இறங்கி பெரிய அளவில் குறியீடுகளை அமைத்து செல்வதன் மூலம் நமக்கு எதனையோ உணர்த்துகின்றனர். And in every case there has been no visible agency. The crop is laid down rather like a fan opening up. And this usually happens very rapidly, within 5 to 10 seconds. வயல்வெளிகளில் பெரிய பெரிய குறியீடுகள், வானத்தில் புதுவிதமான ஒளி தோன்றிய நாட்களில் எல்லாம் புது குறியீடுகளும் தென்பட்டன. எதனையோ நமக்கு சொல்ல வருகின்றனர். எச்சரிக்கைகளாக கூட இருக்கலாம். And circles have appeared on that very night has been quite limited. Usually circles appear. பல்வேறு விதமான அறிவுத்திறன்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நமது விஞ்ஞான அறிவு அனைத்தும் மேலிருந்து பெறப்பட்டதுதான். மனதிற்குள் அடங்கிய கீழான குணங்களால் மனிதன் அழிவிற்கு அந்த விஞ்ஞான அறிவை உபயோகப்படுத்துகிறான். Roman crosses, things of this kind, which are very, very clearly
symbolic. And I think these had quite a striking effect on many people. We have had some striking cases of UFOs in the areas where the circles have been formed. And last year we had even a case of where a number of people... பல்வேறு விஞ்ஞான துறைகளின் அறிவுகள் இத்தகைய கருத்துக்களை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாததால் தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பில் இடைமறித்து நமக்கு எடுத்து உரைக்க முயற்சி செய்துள்ளார்கள். அதனையும் காண்போம்.